ஃப்ரெண்ட்ஸ், வரந்தேறும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரங்களை பார்ப்போம். பெயர் தமிழரசி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து ரிசப்ஷனிஸ்ட்டாக வேலை பார்த்துட்ருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய தாய் மாமாவை தாங்க இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் அவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க வேணான்னு அப்பா அம்மா வீட்லேயே வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா வந்து இவங்களுக்கு இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக இருக்கணும், ஓரளவு படித்தவராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் வந்து என்னோடய பொண்ணை நல்லபடியாக படிக்க வைக்கணும், அதுக்கப்புறமா அவங்க ஜாபுக்கு போகிறதுக்கும் ஓகே சொல்லணும், அந்த மாதிரி மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும், இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா தேன்மொழி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவரோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே வந்து விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. அந்த பொண்ணு வந்து இவங்க வந்து ஃபாரினில் ஒரு 40 சவரன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலையில் பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. ஸோ அதனால் இவங்களுடைய அப்பா அம்மாவும் இவங்களுக்கு கொஞ்சம் லேண்டு, அது இல்லாமல் ஒரு 4 வீடு வாடகைக்கு விட்டுருக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க சொந்தமாக வந்து ஆடிட்டிங் ஒர்க் ஒரு 2-3 கம்பெனியில் பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய முதல் கணவர் வந்து பயங்கரமாக தன்னை சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணதுனால தான் நான் விவாகரத்தே பண்ணினேன். ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் வந்து தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், என்னுடைய பொண்ணுக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிறவராக இருக்கணும். ஏன்னா என்னுடைய பொண்ணு அதிகமாக இங்கே வர்றதில்ல, அதனால வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு என்னோடய பொண்ணுக்கு கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.